என்னமா பண்ண போறோம்? நண்டு கிரேவி பண்ண போகிறோங்க. சரி. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். சரி. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். சரி. ஃபஸ்ட்டு வந்து மிளகு போட்டுக்கலாங்க. சரி. கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம். சரி. சின்ன வெங்காயம் வெள்ளை போடுறோம். சரி. நல்லா வதங்கணுங்க. சரி. இதுக்கு மெயினாக போடுறதே வந்து மிளகு கொஞ்சம் தூக்கலாக போடணும். அப்போ தான் அந்த நண்டு கிரேவிக்கு காரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி. இப்போ கலர் நல்லா மாறிடுச்சுங்க. கலர் மாறிடுச்சு. ஆமாங்க. இப்போ இந்த செய்தியில் தக்காளி போடும். 2 தக்காளி எடுத்துருக்கேன். சரி. கொஞ்சம் வதங்கணுங்க. சரி. தக்காளி வதங்கிடுச்சுங்க. சரிம்மா. இப்போ அதை ஆஃப் பண்ணிட்டு ஆறுனே அரைச்சி பண்ணுவேன். சரி. அரை வைப்போம். அடுத்து வந்து தேங்காய் சில்லு. சரி. அதோட சோம்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கணுங்க. சரிம்மா. கொஞ்சம் ஸ்மூத்தாக. சரி. தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணுங்க. சரிம்மா. நம்ம கிரேவி மாதிரி செய்ய போகிறதுனால அளவாக தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டா போதும். சரி. நல்லா அரைச்சிங்க. இப்போ அரைக்க போகிறோங்க. நைஸ் அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். சரி. நல்லா கொரகொரப்பாக அரைச்சாச்சுங்க. சரி. சட்டி நல்லா சுடாயிடுச்சுங்க. நல்லெண்ணெய் ஊற்றுறோங்க. சரி. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். சரி. கடுகு உளுந்து போடுறோங்க. சரி. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா சீரகம் போடுறோங்க. சரி. கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம். நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை போடுறோம். நல்லா வதங்கட்டுங்க. சரி. கொஞ்சம் கலர் மாறணுங்க. சரி. அது வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. சரிம்மா. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதை கொடுப்போம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிண்டி விடுவோங்க. நல்லா வதங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம லேசாக கொதிக்க வச்சாலே போதும். சரிம்மா. கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடிங்க. சரி. வீட்டு மசாலா பொடி 2 ஸ்பூன். சரி.
மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ நம்ம நண்டை போட்டுக்கலாங்க. சரி. நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகணுங்க. சரி. கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாமுங்க கிரேவிக்காக. சரி. கிரேவி வேகிறதுக்காக தட்டு போட்டு மூடி வைக்கிறோங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். குழம்பு வந்துச்சுங்க. இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றுறத ஊற்றி விட்டுருவோம். நல்லா கலந்துட்டுக்கலாம். சரி. நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சரி. கொஞ்சோண்டு மல்லித்தலையை பிடிச்சி. நான் கொதிக்கணுமா? இல்லை, போதும். கரெக்டாக. நல்லா இருக்குங்க. காரம் எல்லாமே நல்லா காரமாக இருக்கு. கரெக்டாக இருக்கு. சுடுதா